சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. திப்பு சுல்தான் ஒருத்தர் அந்த சுரங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு பெரியபட்சமா ஆட்கள் இருக்கிறாங்க. சூனியமான நிலம்ன்ற மாதிரி அந்த வட்டாரம் ஃபுல்லாவே அந்த நிலமாவே அப்படி அறியப்படுது. தாத்தா சொல்லுவாரு, யூரின் வந்தா கூட வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம், வெளியில போனா இந்த பேய் வெளில வந்து வீட்டை விட்டு வெளில வந்தாவே அந்த பேய் அடிச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய பயத்தோட தான் மக்களே வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் இந்த காடைன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நூற்றாண்டு பின்னாடி நடக்கும்ல. அப்போ 9ஆம் நூற்றாண்டுன்னும் போது நம்ம இரும்பு அதிகபட்சமாக இருக்காது. அப்போ எல்லாமே பயன்படுத்தப்பட்டது எல்லாமே மூங்கில் குச்சி தான் இருக்கும். அது மாதிரி பிளான் பண்ணதா அந்த நூற்றாண்டில் என்ன அருவா இருந்துச்சு, கதிர் இருக்க அருவா அதே தான் பயன்படுத்தணும். ஆனால் பாவம் அந்த சாங்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் ரத்த காவு தான். நெல் இடத்துல நம்ம மக்கள்லாம் பழக்கமே இல்லைல்ல, கைக்குள்ளே வந்துடும். டம்மியும் கொடுக்க முடியாது, ஏன்னா அறுத்து வச்சு ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு ஆற்றை தாண்டி போகணும், மணலை தாண்டி இங்கேருந்து மெட்டீரியல் அந்த ஆற்றை தாண்டி எடுத்து போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே சோல்டரில் தான் தூக்கிட்டு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணோம். எவ்வளோ சோல்டரில் தூக்க முடியும்? ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு 20 ஈட்டி வச்சுக்கோ, சீல்டுனா ஒரு குச்சியில் சொருவி அது எத்தனை சீல்டு தூக்க முடியுமோ, அதுமாதிரி ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ அது படத்தில் காமிக்கிறது தான் கரெக்ட். அவ்வளோ கிளிட்டரிங்கும் இருக்காது, கோல்டு அப்படியே இருக்காது. மறுபடியும் அதை தட்டி அதை நசி, அப்புறம் அதில் இரும்பு இருக்கும், அதை எடுத்து அப்புறமா அந்த சுத்தமான ஒரு தங்கம் வரும். அந்த தங்கத்துக்கு பேர் தான் பா ரஞ்சித். உண்மையாக அந்த தங்கத்தோட பேர் ஆப்பா ரஞ்சித். அப்படியா? ஆப்பா ரஞ்சித். ஆப்பா ரஞ்சித். பா ரஞ்சித் ஃபிலிம்னு போடுவாங்களே, அது அப்படியே ஆப்பா ரஞ்சித் அப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. தங்கலான் நேற்று படம் பார்த்ததுலேருந்து நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸை ரொம்ப பிரமிச்சு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதில் முதல் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்ஷன். என்ன காரணம்னா, ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உலகத்தை அப்படியே கண் முன்னாடி காட்டினது ஒன்றுக்காக. வழக்கமாக இப்போ எப்படி ஆகிடுதுன்னா, நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு ஆர்ட் டைரக்டர்ஸ் பண்ணாலும் இல்லை கேமராமேன் பண்ணாலும் இது என்னப்பா சிஜியில் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக விஎஃப்எக்ஸில் ஈஸியாக முடிச்சுட்டு இருப்பாங்கலாம். ஸோ தங்கலானுக்காக நீங்கள் எடுத்த மெனக்கெடல் சொல்ல முடியுமா? டேரக்டர் முதல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே இது நமக்கான ஸ்கிரிப்டுன்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த எழுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுதான் நமக்கு இத்தனை வருஷத்துக்கான ஒரு கனவு மாதிரி இருந்தது. அப்போலேருந்து இதுக்கு ரொம்ப உழைக்கணுன்ட்டு பெரிய லெவலுக்கு ரிசர்ச் பண்ணோம், ரொம்ப அதிகமாக படித்தேன். இதில் வர ஒரு புல்லு கூட இப்போத்தி காலகட்டத்தில் வர புல்லாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அது வரைக்கும் ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த படத்தை 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இருக்கும், அது பனை மரங்கள் இலையிலேருந்து எல்லாமே அதை க்ரியேட் பண்ணோம். அந்த வீடுகள்லாம் ரொம்ப கவனமாக பண்ணோம். எவ்வளோ அந்த ஊர் மொத்தம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த ஊர் மொத்தம் எத்தனை வீடுகள் கொண்டது? 73 வீடுன்னு நினைக்கிறேன். 73 வீடுகள். 73 நீங்கள் தான் ரெடி பண்ணீங்க? ஆமாம், 73 வீடுகள் இருக்கும். அதில் தறி நெய்கிற கொட்டாய்கள் இருக்கும், அதில் மேளம் பண்ணுற அந்த பதப்படுத்துகிற தோல் பதப்படுத்தி மேளம் தயாரிப்பாங்களே அந்த இது இருக்கும். அருவா அடிக்கிறது, சுத்தியல் பண்ணுறது, அந்த பட்டறை தனியாக இருக்கும். இது டீட்டெயில் இருக்கும். அப்புறம் பசுபதியோட கோயில் இருக்கும், கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளங்கள் இருக்கும். அது நிறைய இருந்தது. அப்புறம் அந்த அரச மரம் இருக்கும், அதில் இருக்க பனை மரங்கள் இருக்கும், அதில் செம்பருத்தி செடி இருக்கும், பூசணி செடி இருக்கும். ரொம்ப கவனமாக பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ட் டைரக்ஷன் வரும்போது ஒரு பக்கம் அவரோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே காஸ்டியூம் டிசைனர்ஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ அங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே நீங்கள் தானே அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஈட்டி வேல் கம்பி எல்லாமே. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு பொருளாக யூஸ் பார்த்துக்கிட்டீங்க? ஏன்னா அது வெறும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற வெறும் ஈட்டி அந்த மாதிரியும் தெரியல, அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டை கொம்பில் செஞ்சுதான் இருந்துச்சு. ஸோ அது என்ன எவ்வளோ விதமான பொருட்கள் நீங்கள் அதுக்குன்னு தயார் பண்ணீங்க? நீங்கள் அந்த காடைன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நூற்றாண்டு பின்னாடி நடக்கும்ல. அந்த அப்போ 9ஆம் நூற்றாண்டுன்னும் போது நம்ம இரும்பு அதிகபட்சமாக இருக்காது. நம்ம அப்போ எல்லாமே பயன்படுத்தப்பட்டது எல்லாமே மூங்கில் குச்சி தான் இருக்கும். மூங்கில் தான் இருக்குது, பட் அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். மூங்கில் அந்த எஜ்ஜில் மட்டும் தான் அந்த ஒரு 1.25 அடி இருக்கும், 15 இன்ச்சஸ் மட்டும்தான் இரும்பால் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பிளான் பண்ணதா ஃபுல்லாக மூங்கில். அப்போ கிடைச்ச ஸ்ட்ராங்கான மரங்கள் அதை வச்சு பண்ணிவிட்டு எஜ்ஜில் மட்டும் இரும்பு வச்சு பயன்படுத்தலாம், அந்த ஐடியாவில் பண்ணதான். நம்ம இப்போ பார்க்குற படங்கள் மாதிரி ஃபுல்லாகவே மெட்டல்லையோ இல்லை ரொம்ப ஆர்னமெண்டல் பண்ண வேண்டாம் அப்படி தோடிச்சு. அந்த கார்டன் போர்ஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இப்போ ஆர்ட் டைரக்ஷன் போது அவ்வளோ பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அங்கேருந்து கடைசி நேரத்தில் சில பொருள் கிடச்சிருக்காது, அந்த இடத்துல வர வைக்கணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எந்த ஒரு பொருள் ரொம்ப கடைசி நேரத்தில் கிடைக்காம கஷ்டப்பட்டீங்க? எனக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இருந்தது. இப்போது நம்ம அந்த கார்டன் போர்ஷன் பண்ணும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு ஆற்றை தாண்டி போகணும், மணலை தாண்டி இங்கேருந்து மெட்டீரியல் அந்த ஆற்றை தாண்டி எடுத்து போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அங்கேருந்து எல்லாமே சோல்டரில் தான் தூக்கிட்டு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரு எவ்வளோ சோல்டரில் தூக்க முடியும்? ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு 20 பொருள், ஒரு 20 ஈட்டி வச்சுக்கோ, இல்லை அது மாதிரியாக தான். சீல்டுனா ஒரு குச்சியில் சொருவி அது எத்தனை சீல்டு தூக்க முடியுமோ, அதுமாதிரி ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. அதான் என் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்களோட இதுதான் பெரிய வேலையாக இருந்தது. கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டதுன்றது சுரக்கொடுவை அது மாதிரி விஷயந்தான். ஆனால் கிடச்சிருச்சு.
அது நம்ம அது விளைச்சல் பண்ண சொன்னோம். அது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பண்ண சொன்னோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சைடில் தம்பி இளையராஜான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி சுரக்குடு ஒரு 2000 சுரக்குடு தேவை நம்ம படத்தில். சுரக்குடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுரக்குடுவினா இப்போ அந்த தண்ணி குடிப்பாங்க, அந்த சாங்கில் இருக்கும், காடைன்னு போகும்போது இடுப்பில் இருக்கும். இப்போ அவன் தங்கம் சலிக்க போகிறான் அப்படின்னா அவங்க சைடில் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து குடுவைகள் தான் பயன்படுத்துவாங்க. சரி சரி சரி. அதெல்லாம் அந்த சுரக்குடுகள் சுரக்காய் இருக்கும்ல, அது விளைச்சல் பண்ணி அதில் இருக்க விதைகள் எடுத்து அதை பதப்படுத்தி அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரே செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேருக்கு மேலே, நான் சொல்கிறது ஒரு ஷார்ட் வச்சாவே குறைஞ்சது ஒரு மினிமம் 30 பேர் இருப்பாங்க, மேக்ஸிமம் அது 100-200 தாண்டி போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கான கையில் இருக்க பொருள், பின்னாடி இருக்க பொருள், அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி இருப்பீங்கல்ல. இப்போது ஒரு டைமில் வந்து இப்போ அதுக்கு முந்தின நாள் செட்டில் வந்து பயங்கரமான ஒரு சண்டை காட்சி நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படி அந்த கண்டினியூட்டி நீங்கள் நோட் பண்ணுவீங்க? ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இந்த குச்சி உடஞ்சிருக்கு, அவர் உடம்புல எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க? அதை கண்டினியூட்டி பார்க்கறதுன்னு தனி அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஸ்பாட் ஒர்க்குன்னு தனி அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸ்பாட்லேயே ரொம்ப கவனிச்சிட்டு இருப்போம். ஒரு கையில் வந்து நம்ம இப்போ வேல்டாக இருந்தது, இவர் கையில் கடப்பாக இருந்தது, இவர் கையில் மண்வெட்டி இருந்தது, அது மாதிரி கருவிகள் வச்சு தான் ஃபுல்லாகவே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ யார் யார் கையில் எது இருக்குன்னு நம்ம நோட் பண்ணி வச்சு பேர் எழுதி, கிட்டத்தட்ட அவங்க அந்த வில்லேஜில் ஆரம்பிக்கும்போது 150 பேர் 200 பேர்கிட்ட இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே டம்மி செய்யணும், யார் கையில் எது இருந்ததுன்னு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்படியா இருக்கும். ரொம்ப அதான் அந்த கண்டுபிடி பார்க்கறதுல ஒரு பெரிய வேலையாக தான் இருந்தது. அதாண்டி எல்லாருக்கும் ப்ராப்ஸ் கொடுக்குறதா. ஒரு மண்வெட்டினா இப்போத்தி மண்வெட்டி கொடுத்துட முடியாது. அருவானா நெல் இருக்கிற அருவா அப்படி கொடுக்கணும்னா நம்ம 18ஆம் நூற்றாண்டில் எந்த அருவா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் வர்றது எல்லாமே நம்ம புதுசாக போய் அதுக்காக அடிச்சது. இப்போதைக்கு அருவா போய் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கல நெல் இருக்கிற அருவா. ஆனால் அந்த ஒரு அருவாவுமே ஒரு 1500 ரூபாய்ட்டு ஆச்சு. அது கிட்டத்தட்ட இந்த கங்கம்மால் வச்சுருப்பாங்க அந்த ஒரு பார்த்தீங்கன்னாவே அந்த நூற்றாண்டில் என்ன அருவா இருந்துச்சு, கதிர் இருக்க அருவா அதே தான் பயன்படுத்தணும். ஆனால் பாவம் அந்த சாங்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் ரத்த காவு தான். நெல் இடத்துல நம்ம மக்கள்லாம் பழக்கமே இல்லைல்ல, அதனால் கைக்குள்ளே வந்துடும் அருவா. டம்மியும் கொடுக்க முடியாது, ஏன்னா அறுத்து வச்சு ஆகணும். சரி சரி. கொஞ்சம் பதம் மட்டும் தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நிறைய பேருக்கு போவோம், கஷ்டப்பட்டு தான் நடித்தாங்க அந்த. சரி சரி சரி. இப்போது படமாக பார்க்கும்போது அதில் படத்தில் வந்து நிஜமாக நடந்த கதை, அப்புறம் இந்த மேஜிக்கல் ரியலிசம் நிறைய எதுவும் கலவையாக எடுத்திருக்காங்க. கோலாரில் என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு R&D பண்ணியிருப்பீங்களா? உங்களுடைய ரிசர்ச்சில் வந்து அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலாக உண்மையிலே இந்த மாதிரியான பேய் கதைகள்லாம் அங்கே சொல்லப்பட்டதா சொல்ல முடியுமா? அந்த நிலத்தை வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. சிட்ரஸ்ன்னு வருவான், அவன் ஒரு பெரிய அந்த நிலத்தை தோன்றுறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த நிலம் கவனிக்கப்படாமலே போகுது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வீரர்கள் அங்கே இறக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து திப்பு சுல்தான் ஒருத்தர் வந்து அந்த சுரங்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உண்மையாகவே நடக்கும், இப்படி தான் நடந்தது. அப்புறம் அதில் ஒரு பெரியபட்சமாக ஆட்கள் இறக்குறாங்க. அப்படின்னா அந்த நிலமுமே வந்து ஒரு சூனியமான நிலம்ன்ற மாதிரி அந்த மைசூர் அந்த வட்டாரம் ஃபுல்லாகவே அந்த நிலமாகவே அப்படி அறியப்படுது. அது சூனியம் நிலம், அங்கே போனால் நம்ம சாகரன்ட்டு. அது சாதாரணமாக நிலம் வந்து ஒரு பெரிய ஒரு காடாகுது, ஒரு காடு பரப்பாகி அந்த நிலப்பக்கமே யாரும் போகிறதில்ல. அப்புறமா தான் வராங்க, ஒரு 2 பேர் வந்து தான் வராங்க. இந்த நம்ம மக்கள் வச்சு, வேலூர் மாவட்ட மக்கள் வச்சு அங்கே கொண்டு போய் தான் அந்த மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்குமே அந்த ஒரு பயம் இருந்தது. பேய் இருக்குது, ஆவி இருக்குது, அது வந்து தங்கத்தை எடுக்க விடாது, மக்களை கொண்டுடும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதான் நேற்று கூட படம் பார்த்துட்டு தம்பி எங்கேருந்து ஃபோன் பண்ண, சச்சின் ஒரு தம்பி ஃபோன் பண்ணால், என் மக்களோட அப்படியே வழியை பதிவு பண்ணியிருக்கீங்க. தாத்தா சொல்லுவார், யூரின் வந்தால் கூட வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம், ஒரு கொட்டாங்குச்சியில் பிடிச்சி தான் யூரினை வந்து வெளில ஊற்றுவாங்க, மோஷன் வந்தாலும் அது மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அது கேட்கும்போது நமக்கே வெளியில் போனால் இந்த பேய் வெளில வந்து வீட்டை விட்டு வெளில வந்தாவே அந்த பேய் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு பெரிய பயத்தோடு தான் மக்களே வாழ்ந்துருக்காங்க. மொத்த ஊரம் வந்து அந்த ஒரு ஆஷாக இருக்கும். அவர் உடம்பு முழுக்க அந்த தங்க முலாம் பூசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்க ஷார்ட்டாகவே அது பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்க? அது அந்த கோல்டோட கலரை எப்படி காட்டணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க ஒரு ஆர்ட் டைரக்டர்? நாங்கள் அது கேஜி போகும்போது அந்த கோல்டு ஸ்டோன் வச்சுருக்காங்க. அந்த இப்போ வரைக்கும் நம்ம அதை வச்சுருக்காங்க. அந்த கல் எப்படி இருக்குது, அந்த கல்லோட சாம்பிள் தங்க ஒரிஜினல் கல். நம்ம அது கல்லாக தானே இருக்கும், முதல்ல பாறைகளாக கிடைக்கும், அதில் தங்க கோடுகள்லாம் இருக்கும். சரி சரி. கொடிகள்னு சொல்லுவாங்க, தங்க கொடிகள் இருக்கும். அந்த கொடிகள் இருக்கும். நம்ம பார்க்கும்போதே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த கொடிகளை, அந்த தங்க கொடிகள் ஓடுற பாறை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணது தான் அது. அந்த கொடிகள் வரைக்கும் நிறையா டீட்டெயிலாக வரைஞ்சிருப்போம். ஆனால் படத்தை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கோல்டு பண்ணி அப்படி. ஏன்னா ஒரிஜினல் கோல்டு என்ன கலருன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ படமாக பார்க்கும்போது சில காட்சிகள் வந்து ரொம்ப அப்படியே மினுமினுக்கிற மாதிரியும் நீங்கள் காட்டல, தூரத்துலேருந்து பார்த்த அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோல்டோட கலர் என்னவா காட்டணும் நீங்கள் நினச்சிங்க? ஆக்சுவலாக இப்போ அது படத்தில் காமிக்கிறது தான் கரெக்ட். அவ்வளோ கிளிட்டரிங்கும் இருக்காது, கோல்டு அப்படியே இருக்காது. இந்த லைன்ஸ் நிறைய கொடியாக போகும். அந்த பாறையை நம்ம உடச்சி அப்புறம் நம்ம அது படத்தில் காமிக்கும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணும், ஒரு சின்ன பீஸாக வரும். அது வந்து நம்ம நினைக்கிற நம்ம சட்டை கலர் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் தங்கம். மறுபடியும் அதை தட்டி அதை நசி, அப்புறம் அதில் இரும்பு இருக்கும், அதை எடுத்து அப்புறமா அந்த சுத்தமான ஒரு தங்கம் வரும். அந்த தங்கத்துக்கு பேர் தான் பா ரஞ்சித்.
உண்மையாக அந்த தங்கத்தோட பேர் வந்து ஆப்பா ரஞ்சித். அப்படியா? ஆப்பா ரஞ்சித். ஆப்பா ரஞ்சித். அந்த தங்கத்தோட சுத்தமான தங்கத்துக்கு, அதான் அந்த அலுமினியம் இரும்புலாம் நீக்கப்பட்ட தங்கத்துக்கு பேர் வந்து ஆப்பா ரஞ்சித். ஓகே. எப்போ தெரிய வந்துச்சு உங்களுக்கு இந்த விஷயம்? அதான் இது சம்பந்தமான புத்தகங்கள் படிக்கும்போது தான் நான் அதை பார்த்தேன். எனக்கு பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. பா ரஞ்சித்தோட நம்ம பா ரஞ்சித் ஃபிலிம்னு போடுவாங்களே, அது அப்படியே பா ரஞ்சித் இருந்தது அப்போ அப்படின்ற மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. படத்தை தாண்டி சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறோன்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? முதல்ல வரைய தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் ஆர்வம் இருக்கணும். ஒன்றை பற்றி தேடி தெரிஞ்சுக்கணுன்றது தான் அந்த ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்போ வர பசங்க எல்லாமே பயங்கர அப்டேட்டாகவே இருக்காங்க. ஸ்கெட்சப் டிசைன் பண்ண தெரியுது, அவங்கள ஒரு 3D மாடல் பண்ண தெரியுது, ஒரு மினியேச்சர் பண்ண தெரியுது. அது மாதிரி இப்போ ஆனால் ஆர்ட் மேலே நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு ஃப்ளாட் வைக்கணும்னா ஒரு 12 அடிக்கு ஒரு ஃப்ளாட் வைக்கணும்னா அது எவ்வளோ சப்போர்ட் வச்சா, ஏன்னா முக்கியமாக முன்னாடி நடிகர்கள்லாம் நமக்கு அவங்களோட உயிர் ரொம்ப நமக்கு முக்கியம். அவங்கள யாருக்குமே எந்த அடியும் பற்றக்கூடாது. ஒரு ஃப்ளாட் அவங்க மேலே விழுந்தாவே அது பெரிய இஷ்யூ. அப்போது அது எவ்வளோ பின்னாடி சப்போர்ட் வைக்கணும், அது என்ன மெட்டீரியலில் பண்ணணும், இது காற்றடிச்சா தாங்குமா வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கும், இந்த இடத்துல இது கிடைக்காது, இவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறது, கார்பன்டர்கிட்ட எப்படி சொல்கிறது, பெயிண்டர்கிட்ட எப்படி சொல்கிறது, இந்த ஏஜிங் எப்படி பண்ணுறதுன்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது மட்டும் தான் ஆர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ ஆர்ட் டைரக்டர்னு வரும்போது வெளியில் வந்து மற்ற எல்லாத்துலேயும் இப்போ மேபி ஹீரோயின் இவங்கெல்லாம் சம்பளம், டேரக்டருக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்ட் டைரக்டருக்கான ஒரு சம்பளம் கரெக்டான ஒரு சம்பளமாக இருக்குமா? டவுட்டாக கேட்குறேன் நான். இல்லை இது சொன்னோம்னா பயங்கரமாக ஒரு விதமான ரொம்ப கஷ்டமான கொஷின் தான். அப்படியா? ஏன்னா இப்போ உங்களுக்கான உழைப்பு வந்து பயங்கரமான ஒரு உழைப்பாக இருக்கும். ராத்திரி பகல் அந்த உடல் உழைப்பாகவும் சரி, அவரை மென்டலாகவும் சரி, நீங்கள் நிறைய உழைப்பு போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக, ஏன்னா இப்போ இதை பார்க்குறவங்க கூட ஓகே எனக்கும் இவ்வளோ திறமை இருக்கு, நான் உள்ளே வந்தால் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய உழைப்புக்கான சம்பளம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்காக கேட்டேன். இல்லை அதான் உழைப்புக்கான சம்பளம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதானும் தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்காம போகிறதில்ல. ஒரு ஆர்ட் டைரக்டர் தேவைன்னு இப்போ நம்மளை தேடி வராங்கன்னா அங்கே வந்து சரியான கவனிப்பும் சரியான மரியாதையும் சரியான சம்பளமும் கொடுக்கப்படுது. ஆனால் எல்லா இடத்தையும் அப்படி இருக்கா அப்படியும் தெரியல. கொஞ்சம் சிக்கலான, இது நிறைய பேச வேண்டிய கொஷின். அது விவாதத்துக்குள்ளான கொஷின் தான். இப்போ என் உழைப்புக்கு வந்து நான் கேட்டு கரெக்டாக வாங்கிப்பேன். ஆனால் ஆர்ட் டைரக்ஷன்றது ரொம்ப இருக்கிறது ரொம்ப ஒரு இயக்குனருக்கு அடுத்தபடியாக ஒரு ஒளிப்பதிவாளருக்கு ஈக்குவலாக நேரம் இருக்குல்ல. இப்போ நம்ம செட்டு போடுறோம்னா இதில் ஒரு 142 நாள் ஷூட்னா கிட்டத்தட்ட ஒரு 170 நாள் செட் ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்ஷனை வந்து அந்த காலகட்டத்துக்கு அழைத்து செல்லுது. இப்போ தங்கலான் நான் இப்போ நிறைய பார்க்குறேன். ஆனால் என்னோடய 50 படங்களில் நான் இப்போ தங்கலான் அதிகமாக எழுதப்படும் நமக்கு அது படிக்கும்போது வீட்டில் இருக்க என்னோடய மனைவி ஆகட்டும், என் குழந்தைகளாகட்டும், என்னை சுற்றி வரும் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது, அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தருது. தங்கலான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டராக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம்னா என்ன? அதான் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிற்காம நம்ம இலக்கு நோக்கி நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதை பற்றியும் இது நம்ம பண்ணியிருக்கோம், இது நமக்கு பயன் தரும் அப்படின்னு எதுவும் யோசிக்கக்கூடாது. ஆனால் அதுக்கான பயன் உனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் எனக்கு வந்து தங்கலான் கொடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நேரத்தில் இன்றைக்கி வரைக்கும் நான் அதிகமாக ஃபோனே பேச மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஃபோன் பண்ணியிருப்பேன். எனக்கு பயங்கர அதான் சில பேர் பேசும்போதெல்லாம் அப்படியே கண்ணெலாம் அப்படியே எமோஷனல் ஆகி கண்ணெலாம் அப்படியே கண்ணீர்லாம் சிந்துற மாதிரி ஆச்சு. இந்த படம் வந்து அதுதான் கற்றுக் கொடுத்த ஆர்ட் டைரக்ஷன் நம்ம சரியாக பண்ணோன்னா அதுக்கான அங்கீகாரம் வந்து சரியாக கிடைக்கும் அப்படின்றது கற்றுக்கிட்டாங்க. ஓகே, ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தங்கலான் மொத்தம். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆர்ட் டைரக்ஷனுக்கான ஒரு அங்கீகாரமாக ஏதோ சொல்லுவாங்க, அது படத்தில் பார்க்கும்போது தெரியவே கூடாது. அது எதுவுமே அது படத்தோட ஒன்றி போயிடணும். மேபி நான் ரொம்ப பயங்கரமாக என்னோட ஆர்ட் டைரக்ஷன் திறமையை பாருங்கன்னா அவங்க செட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அவன் படத்தை விட்டு விலகிடுவான்னுவாங்க. நீங்கள் இதில் எவ்வளோ ஒத்து போகிறீங்க? இல்லை, ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். நான் இது ஆர்ட் டைரக்ஷன் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப நினைப்பேன். இது வந்து நம்ம செட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு எந்த விதத்துலையுமே ஆடியன்ஸுக்காக நம்ம அது ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க பார்த்தா இது 19ஆம் நூற்றாண்டில் நடக்குதுன்னா 19ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது அதுதான் அவங்கள பிடிச்சி நம்ம அதுக்குள்ளே இழுத்துட்டு போகணும் வச்சு இதை நான் செட்டு போட்டிருக்கேன் நீ பாருன்னு சொல்லக்கூடாது. இந்த 9ஆம் நூற்றாண்டு அவங்க காலகட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். அவங்கள நம்ம விஷுவலாக தான் நம்ம சொல்லும் போச்சு நான் இதுக்கு பண்ணியிருக்கேன் நீ இது பார்க்கணுன்ற நம்ம அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ரொம்ப
எந்த இடத்துலையுமே தெரிஞ்சிடக்கூடாது. செட்டுன்னு போட்டு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல ஆர்ட் தோத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தங்கலான் வந்து உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அது என்னவோ தெரியல, மற்ற யார் படம் எடுத்தாலும் அது வந்து ஒரு வெற்றி தோல்வின்னு அடக்கிடுவாங்க. அது ரஞ்சித் சார் படம் எடுத்தால் மட்டும் ஏன் அந்த ஒரு வெற்றியை வந்து அவ்வளோ ஈஸியாக அவர் கொடுத்துட மாட்றாங்க? ஏன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, படம் இது என்ன படம் சாதிய ரீதியாக அவரோட கோட்பாடுகள்லாம் வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபைனலாக? ஒரு கஷ்டப்படுறவங்க நீங்கள் ஜெயிக்கும் போது இந்த உலகம் எப்பயுமே ஒத்துக்காது. நீ ஜெயிச்சவங்க மட்டும்தான் ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த உலகம் அப்பலேருந்து வந்து ஒன்று மறுபடியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படி கிடையாது இல்லை. எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாங்கன்னா நான் இன்றைக்கி உட்காந்து நான் ஒரு ஆர்டேட்டராக இருக்கேன்னா அதுதான் என்னோடய வளர்ச்சி. அதுதான் எங்கள் அப்பா சுப்ராயனுக்கும் நான் தர மரியாதை, எங்கள் அம்மா செல்வம்பாளுக்கு நான் தர மரியாதை. அவர் ரஞ்சித்தை வந்து அவர் வந்து இது பண்ண முடியும். அவரை பற்றி அது ஒரு சினிமாவை நம்ம கிண்டல் பண்ண முடியும், அவரை பற்றி வரவேற்க முடியும். ஆனால் அவர் வந்து சினிமாவிலேருந்து புறக்கணிக்கவே முடியாது. காலகட்டம் அது ரஞ்சித்துக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கு பின்னாடின்னு சினிமாவை பிரிக்கலாம். அது அவங்க ஏற்றுக்காட்டாலும் ஒரு 20% மக்கள் ஏற்றுக்காட்டாலும் அதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம் மிஸ்டர் மூர்த்தி அவர்கள்கிட்ட இருந்து? இல்லை பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக அதான் STR 48 பேசிகிட்டு இருக்கோம். ப்ளூ ஸ்டார் டைரக்டரோட அதுவும் பீரியட் படம். ப்ளூ ஸ்டார் டைரக்டர் அடுத்த ஒரு படம் பண்ணுறாரு. நீலம் ப்ரொடக்ஷன் இல்லையா? இல்லை நீலம் ப்ரொடக்ஷன் இல்லை, வெளியில் அந்த படம் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமாக இன்னும் ஒரு 2 படங்கள் இருக்குது. நான் சீக்கிரம் இந்த வாரத்தில் வந்துடும். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப நீங்கள் பண்ண படங்கள் வந்து ஒரு ஆண்டவன் கட்டளை மாதிரி யதார்த்தமான படங்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. டிக் மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமான படமும் பண்ணியிருக்கீங்க, தங்கலானும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் மேலும் அந்த கிரீடத்தில் ஏகப்பட்ட நிறைய முத்துக்கள் பதிக்கட்டும். ஸோ நீங்கள் சொல்லும் போதே அடுத்தடுத்த படங்கள் மேலே ஆர்வம் தூண்டுது. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த படங்கள் இன்னும் ஒரு அழகான ஒரு படங்கள் அமையட்டும். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.